நாட்டுல நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்க்கும்போது பக்கு பக்குண்டு தான் இருக்குது. அதுபோலதான் யாழ்ப்பாணத்துல சுன்னாகம் என்று சொல்லப்படக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல பெண் ஒருத்தவங்க, ஒரு அக்கா ஒருத்தவங்க போலீஸ் ஆட்களுக்கு முன்னுக்கு தண்ட கழுத்தை எந்த கழுத்தை பிளேட்டால நானே வெட்டி கொள்வேன் என்று சொல்லி மிரட்டி கடைசியில அவங்களோட கழுத்தை அவங்களே பிளேட்டால வெட்டி இருக்கிறாங்க. உடனே அவங்களே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்ததுனால உயிர் பழைச்சிட்டாங்க. இல்லையண்டா அவங்க இந்நேரம் உயிரிழந்திருப்பாங்க. ஏன் இவ்வளவு மோசமான செயல் அந்த அக்கா செஞ்சாங்க, இதனுடைய பின்னணி என்ன, சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னங்களே. அது மட்டும் இல்ல, அந்த சுன்னாகம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொறுப்பா இருக்கிற அந்த பொறுப்பு அதிகாரி ஒரு தமிழ் போலீஸ் பொறுப்பு அதிகாரி. அவரோட பெயர் நிதர்சன் அண்ணா. யோசிச்சு பாருங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இலங்கை நாட்டில் எக்கச்சக்கமான சம்பவங்கள் நடக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது உண்மையாகவே பக்கு பக்குண்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, மட்டக்களப்புல ஒரு ஆட்டோ டிரைவருக்கு மயக்க மருந்தெல்லாம் தெளிச்சு அவர்கிட்ட இருந்த ஒரு பவுன் தங்க மோதிரம், பணம், தொலைபேசி, இப்படி எக்கச்சக்கமான பொருட்கள் அவர்கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு மோசமான சம்பவம் உண்டு மட்டக்களப்புல நேற்று இரவு நடந்திருக்குது. அதுல பாதிக்கப்பட்ட 62 வயசு இருக்கக்கூடிய ஒரு வயது போன ஐயா இன்றைக்கு காலையில உயிருக்கு போராடுற நிலைமையில மீட்டு வைத்தியசாலையில் அனுமதிச்சு அவர் உயிர் பிழைச்சிருக்கு. இந்த கொள்ளை சம்பவம் எப்படி நடந்தது, சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் சொந்தங்களே. ஏகப்பட்ட கொள்ளை சம்பவங்கள் நாட்டுல நடந்து கொண்டிருக்குது. ஆட்டோ டிரைவர்ஸ் மாதிரி நீங்களும் ரொம்ப கவனமாக இருங்க. ஏனென்றா இரவு நேரங்கள்ல யாருண்டே தெரியாதவங்களுக்கு அயர் போவீங்க, அவங்களை ஏத்தி கொண்டு போவீங்க. ஆனா அவங்க சில நேரத்துக்கு கொள்ளையர்களாக கூட இருக்கலாம். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. இரவு நேரங்கள்ல மட்டுமில்ல, பகல் நேரங்கள்ல கூட இந்த தங்க நகைகள், இந்த தங்க மோதிரம் இதெல்லாம் போட்டு கொண்டு போகாதீங்க. அதை தான் சொல்ல முடியும். முதலாவது, இந்த யாழ்ப்பாணத்துல சுன்னாகம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இது என்ன நடந்திருக்குண்டா, அங்க தாவடி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஏரியான்னு நினைக்கிறேன். அங்க ஒரு மோசமான ஒரு குழுக்களோட, ஒரு தப்பான மோசமான குற்றங்கள் செய்யக்கூடிய குழுக்களோட தொடர்பு பட்ட நபர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சந்தேகத்துல ஒரு இளம் தம்பி ஒருத்தரை போலீஸ் அதாவது சுன்னாகம் போலீஸ் கைது பண்றாங்க. கைது பண்ணி அவரை விசாரிச்சு அங்க போலீஸினுடைய தடுப்பு காவல்ல வைக்கிறாங்க. சோ இந்த இளைஞனினுடைய தாய்க்கு, குடும்பத்துக்கு தெரிய அந்த தாய் ஓடோடி போலீஸுக்கு தண்ட மகனை ரிலீஸ் பண்ண சொல்லி, தண்ட மகன் நல்ல மகன், தப்பு பண்ணாதவர், நேர்மையானவர் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை ரிலீஸ் பண்ண சொல்லி போலீஸோட பாத்தீங்கன்னா வாக்குவாதத்துல அந்த தாய் ஈடுபடுறாங்க. போலீஸ் சொல்றாங்க, விசாரணைகள் எல்லாம் நடத்தி முடிஞ்சதன் பிற்பாடு தான் நாங்க சொல்லுவோம், அப்படி உங்களோட இஷ்டத்துக்குலாம் அனுப்ப முடியாதுன்றது போலீஸாக்கள் அவங்களோட தரப்புல சொல்றாங்க. அப்ப அந்த தாய் என்ன செய்யறாங்கடா, இல்ல நீங்க ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படி இப்படின்ற மாதிரி வாக்குவாதங்கள் போகுது, வாக்குவாதங்கள் முத்துது. சொந்த வாக்குவாதத்தினுடைய உச்சம் எப்படி போகுதுண்டா, அந்த தாய் எப்படியுமே ஒரு தாய்க்கு பாசம் இருக்கத்தான் செய்யும். ஆனா சட்டம் ஒன்று இருக்குது. அப்ப அந்த தாய் என்ன செய்யறாங்கடா, நீங்க என்னுடைய மகனை ரிலீஸ் பண்ணலண்டா நான் எந்த கழுத்தை நானே பிளேட்டால வெட்டி கொள்வேன் அப்படின்ற மாதிரி போலீஸை மிரட்டுற மாதிரி நடந்து கொள்றாங்க. அப்ப போலீஸாக்கள் என்ன செய்வாங்க, என்னத்த சொன்னாலும் இல்ல நாங்க எங்கட விஷயங்களை தான் செய்வோம், நீங்க போங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்படி வாக்குவாதங்கள் போயிருக்கு. இறுதியில் என்ன செஞ்சிருக்காங்கன்ற அந்த தாய், கைது செய்யப்பட்ட அந்த இளம் தம்பி இளைஞனினுடைய தாய் அவங்களோட கழுத்தை அவங்களே பிளேடால வெட்டி இருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த தாயை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து அவங்க ஒரு வழியா பிழைச்சிட்டாங்க, உயிர் பிழைச்சிட்டாங்க. ஆனா அந்த போலீஸ் பொறுப்பு அதிகாரி நிதர்சன் என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் போலீஸ் அதிகாரி அவர் என்ன சொல்லியிருக்கார் என்றால், நீங்க இப்படியெல்லாம் மிரட்டுறதுனால ஒரு பயனும் இல்லை. ஒருவேளை நீங்க உயிரிழந்திருந்தா பிரேத பரிசோதனைக்கு பிற்பாடு உங்களோட உடலை உங்களோட கணவர்கிட்ட நாங்க ஒப்படைச்சிருப்போம். இதுதான் நடந்திருக்கு. இதனால நீங்க இப்படியெல்லாம் செய்யறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்ற மாதிரிக்கு அந்த நிதர்சன் என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் போலீஸ் அதிகாரி அந்த அண்ணா பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். உண்மையாகவே இதனுடைய பிரச்சனை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நாங்க செய்ய வேண்டியது என்னடா, எங்கட பிள்ளைகளை முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் சிறந்த பிள்ளைகளாக வளர்க்கறதுக்கு தான் நாங்க முயற்சி செய்யணும். சில நேரம் தப்பான சில நபர்களோட, தப்பான குழுக்களோட, மோசமானவங்களோட நாங்க பழகிறதுங்களுக்கு தெரிஞ்சா நாங்க நிறுத்திடணும். ஆனா அப்படி தொடர்புல இருந்து சில நேரத்துக்கு போலீஸாக்கள்கிட்ட சிக்கப்பட்டா அதன் பிற்பாடு நாங்க என்னதான் கதைச்சாலும், என்னதான் போராடினாலும், ஏன் நாங்க என்னத்தை நாங்க செஞ்சாலும் சட்டம் ஒன்று இருக்கு. அவங்க போலீஸாக்கள் விசாரிச்சு நீதிமன்றத்துல கொண்டு போய் ஆஜர்படுத்தி
குற்றம் நிரூபிக்கப்பட்ட தண்டனை கிடைக்க போகுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் பக்கமே போகாத அளவுக்கு, விசாரணைகளே வராத அளவுக்கு சிறந்த மனிதர்களாக நாங்க வாழ்றதுக்கு முயற்சி செய்யணும். அதை தான் என்னால சொல்ல முடியும் சொந்தங்களே. இப்படி ஒரு சம்பவம் யாழ்ப்பாணத்துல சுன்னாகம் போலீஸ் பிரிவுல பாத்தீங்கன்னா நடந்திருக்குது. அடுத்தது இந்த திருட்டு சம்பவம், மோசமான கொள்ளை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மட்டக்களப்புல நடந்த சம்பவத்தை இது என்னன்னு பார்க்க போனா சொந்தங்களை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மோசமாக சமுதாயத்துல கொலை, திருட்டு, மோசமான விஷயங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமா நடக்குது. சோ இப்ப இது என்ன நடந்திருக்குடா சொந்தங்களே, மட்டக்களப்புல சின்ன ஆஸ்பத்திரி என்னோட ஒன்று இருக்குது. அதாவது இந்த நகரத்துல வந்து சின்ன ஆஸ்பத்திரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரவுண்ட் போட்டுக்கு பக்கத்துல நினைக்கிறேன், அதுதான் சின்ன ஆஸ்பத்திரி என்று சொல்லுவாங்க. அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல வந்து வளமையாக வேலைக்கு, அதாவது ஹையர் ஓடக்கூடிய ஒரு ஐயா ஒருத்தர், 62 வயசு இருக்கக்கூடிய நொச்சிமுனையோ ஏதோ ஒரு ஏரியாவை சேர்ந்த அந்த ஐயா ஒருத்தர் வளமையா அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வருவார். வளமையா அவர சிவியத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போய்வார். அவரோட குடும்பத்தை இவர் உழைச்சி தான் பார்க்கிறார் என்று சொல்லப்படுது. ஸோ அந்த ஐயா வந்து வளமையா வர்றவர். அதுபோல நேத்து அவர் வந்து அயரோடுறதுக்கு அவர் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்திருக்கார். வந்துட்டு பின்னேரம் ஒரு 3 மணி 2:30 மணிக்கு பிற்பாடு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்திருக்கார். மறுபடியும் அவர் அயரெல்லாம் ஓடிட்டு இரவு 7 மணி இருக்கும்போது வீட்டை போறதுக்காக சாப்பாடு இடியப்பம் வாங்கிட்டு அவர் என்ன செஞ்சிருக்கார் என்றால் வீட்டுக்கு கால் பண்ணி கழிச்சிருக்கார், வீட்டை வரப்போறான்னு சொல்லி. அதன் பிறகு ஒரு அயர் ஒன்று வந்திருக்கு, ஒரு நபர் வந்து கழிச்சிருக்கிறார், நான் வாழைச்சேனைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து கதைச்சிருக்கிறார். அப்ப அவரும் சரி ஓகே கடைசி அயர்ன்னுட்டு அந்த நபரை ஏத்தி கொண்டு போயிருக்கார். அப்ப வீட்டாக்கள் வந்து இடியப்பம் வாங்கிட்டு வரல அப்படின்றதுனால கால் பண்ணிருக்கிறாங்க. தொலைபேசி போன் வந்து ஆன்சர் இல்ல, போன் ஆஃப், ஏதோ ஒன்று நடந்திருக்கு, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்ப குடும்பம் இரவு 11 மணி வரைக்கும் பார்த்து அந்த நபர் வரல, அப்பாவோ பிள்ளைகளோ யாரோ எதிர்பார்த்து, அவங்களோட சொந்த பத்தங்கள் எதிர்பார்த்து வரலன்றோன்னு அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மட்டக்களப்புல ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க. எங்கட அப்பாவோ யாரோ அவங்களோட பிள்ளைகளோ யாரோ போய் போலீஸ்ல புகார் கொடுத்துருக்காங்க, வரலன்ட்டு. அதன் பிறகு போலீஸ் வந்து விசாரணைகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த விசாரணை போகும்போது இது நேத்து இரவு நடந்திருக்குது. இன்றைக்கு காலையில எங்க வாழைச்சேனை என்று சொல்லப்படக்கூடிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இடத்துல மக்கள் சில ஆட்கள் வந்து ஒரு காட்டு பகுதியில் ஒரு வயசு போன ஒரு ஐயா ஒருத்தர் இறந்து போன மாதிரி கிடக்கிறேன் என்று வந்து பாத்தீங்கன்னா போலீஸுக்கு தெரியப்படுத்தி போலீஸ் அந்த நபரை கொண்டு வந்து வைத்தியசாலையில் அனுமதிச்சு இப்ப அவர் உயிர் பழைச்சிட்டு. இப்ப என்ன நடந்திருக்குன்ற இந்த கேப்புக்குள்ள அந்த அயர் போறதுக்கு வந்து இருக்கிற கடைசியா அவங்க வந்து ஒரு திருட்டு கும்பல், அந்த ஒரு நபர் வந்து ஒரு நபர் தான் இது வரைக்கும் விசாரணையில தெரிய வந்திருக்குது. ஆனா இன்னும் 2-3 பேர் சேர்ந்து தான் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அப்ப என்ன செஞ்சிருக்காங்கடா, அயர் போற மாதிரி வந்து இவரோட அயர் போய் அவரோட கையில இருந்து அவருக்கு வந்து மயக்கமாகக்கூடிய சில ஏதோ ஸ்ப்ரேயோ என்னத்தையோ வந்து மூஞ்சில தெளிச்சு அவரை மயக்கமாக்கி அவர்கிட்ட இருந்த பணம், தொலைபேசி, அவர கையில வந்து 1 பவுன் இருக்கக்கூடிய மோதிரம், தங்க மோதிரம் வேற போட்டு இருந்திருக்கிறான். அந்த மோதிரம் இது எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு சொந்தங்களே அவரை தூக்கி ஒரு காட்டு பகுதியில, அதாவது வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இடத்துக்குட்பட்ட ஒரு காட்டு பகுதியில தூக்கி எறிஞ்சிட்டு இந்த திருடர்கள், இந்த திருட்டு கும்பல் தப்பிச்சு போயிட்டான். நல்ல வேளை அங்க இருக்கிற மக்கள் காலையில அந்த நபரை வந்து பார்த்தனால அவர் உயிர் பழைச்சிருக்கார். பார்க்கலண்டா அந்த மயக்கம், அப்படி அவர் இறந்து கூட போயிருக்கலாம். இப்படி மோசமான கொலை, அதாவது கொள்ளை அடிக்கிறது, கொலை செய்கிறது, மோசமான சம்பவங்கள், பணத்துக்காக நகைக்காக ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்குது சொந்தங்களே. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆட்டோ டிரைவருக்கே இந்த நிலைமையுண்டா சாதாரண இன்னும் நோபலான ஆக்களுகள் பொம்பளாக்கலுண்டா. அதனால இதுல இருந்து ஒன்றுபட்ட நல்ல தெளிவா தெரியுது என்னடா, நகை பணத்துக்காக நிறைய திருடக்கூடிய திருட்டு கும்பல்கள், கொலை செய்யக்கூடிய கும்பல்கள் நிறைய உருவாகிருச்சு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சொந்தங்களே. ஆட்டோ ஓடக்கூடிய ஆட்டோ டிரைவர்ஸ் மாதிரி இரவு நேரங்கள்ல ஹயர் போறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஹயர் வாரவங்க தெரிஞ்சவங்களான்றதை பாருங்க, தெரியாதவங்கண்டா எப்படியான ஆக்கள், நல்லவங்களா மோசமானவங்களா, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாங்க, கரடு முரடா இருக்கிறாங்களா, சந்தேகம் வரக்கூடிய ஆக்களா இருக்கிறாங்களா, அந்த மாதிரியான சில விஷயங்களை அவதானிச்சு கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு தெரியுதாக இருந்துச்சுடா, தவிர்க்க முடியல ஹயர் போயிட்டீங்கடா, போலீஸோட கதைக்கிற மாதிரிக்கு உங்களோட நண்பர்கள் வந்து போலீஸ் மாதிரிக்கு ஓஏசி மாத்தியா கோமத கத்தா கரணதே அரி மாமா இன்னவா, மாமா பெட்டிக்குலோ இன்னவா, மாமா வாழைச்சனை இன்னவா, நான் இங்க இருக்கிறேன் அங்க இருக்கிறேன், அப்படியா ஒரு அயரோண்டு வந்த நான் இங்கதான் இருக்கிறேன், நீங்க பக்கமாவா நிக்கிறீங்க, சரி அந்த மாதிரிக்கு வந்து கதைச்சு கொள்ளணும். ஏன்னா உங்களுக்கு சொல்றேன்டா, சில நேரத்துக்கு அலர்ட் ஆகலாம். இது போல மோசமான சம்பவங்கள் நடக்குது சொந்தங்களே, கவனமாக இருங்க. ஆட்டோ டிரைவர்ஸ் மாதிரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி தான் நீங்களும் உங்களோட குடும்பங்களை பார்த்து கொள்றீங்க. இது போல திருட்டு கும்பல்கிட்ட இருந்து தப்பிச்சு கொள்ளுங்க, அதை தான் சொல்ல முடியும். நன்றி சொந்தங்களே.
இப்படி 2 விஷயம் நாட்டுல நடந்த எக்கச்சக்கமா நடந்திருக்கு. முக்கியமான 2 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த நாள் எனக்கு, என்ற குடும்பத்துக்கு, உங்களுக்கு, உங்களோட குடும்பத்துக்கு எல்லோருக்கும் இன்றைய நாள், நாளைய நாள், எல்லா நாளும் சந்தோஷமான நாள் அமையணும் என்று கடவுளை வேண்டிக் கொள்றேன். எனக்காக வேண்டியும் எங்களோட குடும்பத்துக்காக வேண்டியும் நீங்களும் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பை.